ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களும் ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களும் எப்படியாவது இந்த வெயிட் வந்து குறைக்கணும், எதையாவது பண்ணி இந்த வெயிட்டை நம்ம குறைக்கணும், நம்ம கரெக்டான ஐடியல் ஷேப் வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எப்படியாவது வந்து வெயிட் குறைக்கணுமா இல்லை ஹெல்த்தி வேல வந்து வெயிட் குறைக்கணுமா அப்படின்றத முதல்ல நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறாங்க, ஒரு 30 கிலோ குறைக்கணும், 25 கிலோ குறைக்கணும் அப்படின்னா அதை வந்து 2 மாதத்துலேயே குறைக்கணும், இல்லை ஒரு 3 மாதத்துலேயே குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட வெயிட் வந்து இந்த மாதிரி தான் வேகமாக அதிகமானதா, ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ வெயிட் வந்து குறைச்சிங்க அப்படின்னா ஹெல்த்தி வேல வந்து உங்களால் வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியும். நீங்கள் ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்னென்ன மாதிரி டயட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த வெயிட்டை வந்து நம்ம எப்படி குறைக்கணும் அப்படின்றது தெரியணும். நிறைய பேர் வந்து எதையாவது பண்ணி வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விதமான மெத்தடும் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டிவி ஷோவில் பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணால் வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரோட்டீன் சாப்பிட்டா வெயிட் குறையுன்னு சொல்லிட்டு வெறுமனே ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி வெறும் நான்வெஜ் ஃபுட்டாக வந்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா வெயிட் குறையணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணால் கூடவே வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்றது தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஹெல்த்தி வேலை வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னா உங்களோட ராங் ஃபுட் ஹேபிட்டை முதல்ல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் வெயிட் குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த 3 விஷயத்தை முதல்ல நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, நம்ம எப்படி வெயிட் குறைக்க போகிறோம், எந்த மாதிரி மெத்தடை வந்து சூஸ் பண்ண போகிறோம், நம்ம சூஸ் பண்ணுற மெத்தட் வந்து நம்மளுக்கு முதல்ல செட் ஆகுமா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணணும். எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் போய் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அது செட் ஆகுமா? இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது எவ்வளோ கேலரி வந்து நம்மளுக்கு பேர்ன் ஆகும், 1 கிலோ வெயிட் குறையிறதுக்கு எவ்வளோ கேலரி நம்ம பேர்ன் பண்ணணும், இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒர்க் அவுட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஒரு சிலர் பண்ணுவாங்க ஒர்க் அவுட் 1 மணி நேரம் பண்ணுவாங்க, 2 மணி நேரம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வாரம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அந்த 7வது நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறேன், இல்லை வெளியில் ஏதாவது வந்து ஜங்க் ஃபுட்டோ ஃபாஸ்ட் ஃபுட்டோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வாரம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 4000 கேலரியை வந்து பர்ன் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த கடைசி ஒரு நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா 3000 கேலரி அல்லது 4000 கேலரி அளவுக்கு உணவு எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால தான் உங்களுக்கு வந்து வெயிட் குறையில. இன்னும் ஒரு சிலர் பண்ணுவாங்க, டயட்லாம் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க. காலையில் வந்து எவ்வளோ உணவு எடுத்துக்கணும், இவ்வளோ கேலரி அளவு உணவு எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு மெஷர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் அதில் எவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது அப்படின்றத வந்து அவங்க கோட்டை விட்டுருவாங்க. ஸோ நம்ம நியூட்ரிஷன் வேல்யூ வந்து கணக்கு பண்ணி தான் ஆகணும், கேலரியை மட்டும் கணக்கு பண்ணக்கூடாது. உங்கள் வெயிட் குறையணும் அப்படின்னா கேலரி கம்மியாக எடுத்துக்கணும், ஓகே. ஆனால் அதில் நியூட்ரிஷனை வந்து கம்மியாக எடுக்க சொல்லி யாரும் சொல்லலை. அதனால் நீங்கள் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதில் கேலரி ப்ளஸ் நியூட்ரிஷன் ரெண்டும் சரியான அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் ஹெல்த்தி வேலை வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். தேர்ட் ஒன், இந்த கேட்டகரி பீப்புள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு மாதம் ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு 2 மாதத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்குள்ளே நான் என்னோட வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான மெத்தட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஒரே மாதத்தில் வந்து எதில் 10 கிலோ வெயிட் குறையுது, எதில் 15 கிலோ வெயிட் குறையுது, இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணால் 15 கிலோ குறைக்க முடியுமா, இல்லை இன்னொரு மெத்தடை ட்ரை பண்ணால் 15 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 5லேருந்து 6 கிலோ தான் வெயிட் வந்து குறைக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெயிட் குறைக்கும் பொழுது தான் உங்கள் ஹெல்த்தில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது, நீங்களும் ஹெல்த்தியாக வந்து இருக்க முடியும். ஒரே மாதத்தில் 10 கிலோ குறைக்கிறேன், 15 கிலோ குறைக்கிறேன், இதுக்கு இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களோட வெயிட் எப்படி கிராஜுவலாக ஏறணுதோ அதே மாதிரி தான் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும். ஒரு மாதத்தில் இவ்வளோ வெயிட் குறைக்கிறதால உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஓகே, நீங்கள் ஹெல்த்தி வேலை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக சரியான அளவு நியூட்ரிஷன் எடுத்துக்கணும், சரியான அளவு கேலரி எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 1000 கேலரி அளவு உங்களால் உணவு எடுத்துக்க முடியுதா, அதில் எல்லா விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்க முடியுதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். உங்களால் இந்த மாதிரிலாம் எடுத்துக்க முடியல, என்னால் டெய்லி பேஸில் வந்து சரியான அளவு கேலரியும் சரியான அளவு நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி எடுத்துக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் உங்கள் உடம்புக்கு தேவையான சரியான கேலரி சரியான நியூட்ரிஷன் வந்து பர்சனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், எந்த மாதிரி டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ கிரேட் டே.